Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்னா GTA San Andreas எபிசோட் 1. ஓகேவா? நான் உங்கள் ஹரிஷ் கேமிங். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லைட்டா வச்சுக்கிறேனே. ஓகே. இது நான் வச்சுருந்த சரி இது வேணால் புதுசாக ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் நான் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் காட்டுறேன். GTA San Andreas வந்து எத்தனை மிஷின் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். அடிச்சிட்டா இதெல்லாம் மெயின் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வந்த உடனே அந்த போலீஸ்காரன்னா விரியாத்துறான். வரேன் கம்மிங். மணி உள்ளே ஏற்றுறா வேலையாகட்டும்ன்றான். இங்கே இருக்கிற மொத்த காசு பிடிக்கலாம். கம்பேக் ஸ்டார் சரி அடிச்சிடுவாங்க வயசு ஒன்றும் இல்லை, அடிச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து எந்த பெரிய இதுவும் வராது. மெயினாக தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற செட்டிங்ஸு. ஏறிங்க ஒரு நிமிஷம். அது ஏர்பாட்ஸ் ஒன்று வந்துடுச்சு, அது தெரியாமல் அத்தைய மாட்டேன்னு சுற்றிங்கிறேன். இது போகிற வழியிலனா காரு என்ன ஸ்பான் ஆயிடுச்சுன்னா கூட எடுத்துகிட்டு போயிடலாங்க. காருன்னு நான் சொல்கிறது ரேஸ் கார். அது நான் போலீஸ் ஸ்டேஷன் வழியில் போனால் கிடைக்கும். போகலாமா? சரி இருங்க, வந்த உடனே சம்பவம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல்ல, கொஞ்சம் பொறுமையாக பார்த்துப்போம். பிரைட்னஸ் கொஞ்சம் வைக்கிறேன். ஓகே, போலீஸ் வண்டிக்கு இது இருங்க. இந்த ரோட்டில் நானும் வரேன். இது செக் பண்ணணும்னு நினைக்கிறேன், செக் பண்ண மாட்டேன்னு. இது நான் இடம் முக்கியமாக இங்கே இருக்கிற ஸ்ப்ரே மிஷினில் நம்ம கலெக்ட் பண்ணுவோம் கைஸ், தேவைப்படும். கோஸ்ட் ஸ்ட்ரீட் வந்துட்டண்டா. இதுதாண்டா என் குடும்பம். பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. சிஜிக்கு அவங்க அம்மா பற்றி விஷயம், அவனோட அப்பா பற்றி, அதை பற்றிலாம் இப்போ அவன் யோசிக்கிறான்.
இது ஓகேவா? கல்லறிக்கு வந்துட்டாங்க, அவங்க மம்மி இறந்துட்டாங்க, அதில் கல்லறிக்கு வந்துட்டாங்க. ஹே गाइस, நான் யாரை கூட்டி வந்திருக்கேன்னு பாருங்க. ஹே கால், நீ எப்படிடா இருக்க? அம்மா இறந்து போயிட்டாங்கன்றதுக்கு என்னால நம்பவே முடியல. உங்களுக்குலாம் அவங்கள பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுடா. 5 வருஷமா நீ எங்கடா போன? டேய், அவங்க எனக்கும் அம்மா தான்டா. கடந்த 5 வருஷமா நீ எங்க போய் தொலைஞ்சானு கேட்டுக்கிட்டு இருக்க. நீ எங்கடி போயிட்டு இருக்க? என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, நான் போய் சீசரை பார்க்க போறேன். ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? அவனுக்கும் எனக்கும் தான் ஆகாதுன்னு தெரியும்ல. இல்ல எனக்கு புரியல, வெறுப்பேத்திட்டு இருக்கியா? நீ யாரு கேக்க? எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. பிரின்சிபல்ல தீய வைக்க. கால், காதலுக்கு கண்ணு இல்லன்னு அவங்கிட்ட கால், சொல்றா. நீ இதுக்கு நடுவுல வந்த செம காண்டா. வேளை அவங்க இவ்வளவு நல்லா பார்த்துட்டா விட்டுறலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. யாரா மயிரு நீ? உனக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? வாய் மூடுறியா ஸ்வீட்? மறுபடியும் முதல்ல இருந்தா வந்துட்டான் நாதர். எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் என்னடா சொல்ற? அம்மாவை மட்டும் தான் எழுந்தன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா எல்லாமே இங்க போயிடுச்சு. சி இதெல்லாம் காரணம் நீ தான்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏய், இது அவனுங்க தானே? வல்லவோட ஆளுங்க. இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. நம்மளோட அடிக்க திரும்ப போயிடலாம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா இந்த சைக்கிள் எடுத்து பரட்டிக்கிட்டு என் பின்னாடியே வாங்க. என்னை விட்டு தூரம் போடாதீங்க. வந்த உடனே சம்பவம் ஸ்டார்ட். நீ உனக்கு ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதாரா? ஏன்டா அவன் உயிர் எடுக்கிற? ஒரே நிமிஷம் கைஸ். இந்த இடமா நீங்க யாரா? நீங்க நான் இப்போ போயிட்டு AK-47 எடுக்கணும் கைஸ். AK-47 அந்த லாஸ்ட்ல இருக்கா? இந்த இதுல ஃபர்ஸ்ட் கண்ணே AK-47 கொஞ்சம் பெரியமா இருக்கு. முடிஞ்சாலுக்கும் நீங்கள் கன்று முதல்ல எடுக்க பாருங்க. அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாமே வந்துட்டான். வருவானுங்கன்னா அதை பிடிச்சோன்னு நம்மளை அட்டாக் பண்ணுறது. இப்போ போலீஸ்காரன் ஒன்றுமே பண்ண மாட்டான். இப்போ அப்படியே போனாவே முடிச்சிடலாம் ஐஸ் மிஷின். அங்கே புகை மிஷின் இருக்கும். நான் ஆடி பிடிச்சவன் என்ன தான் அட்டாக் பண்ணுறான். அந்த பல்லாவோட ஆளுங்க வந்துட்டானுங்க. சீக்கிரம் சீக்கிரம் வா வா வா. எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சைடு போகாதீங்க, இப்படி வாங்க. மூதேவி இப்போ அந்த சந்தில் நோயும். இப்போ இந்த சந்து டே ஃபஸ்ட்டே தோணி போலீஸ் கேஸோடா
நீ வந்து தொலைங்கடா. ஒரே எத்து. இதெல்லாம் நாங்கள் மாஸ்டர்ரா. ஸ்டண்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க சார், அது வேறு ஒன்றும் இல்லை. நான் இங்கே நம்மள அட்டாக் பண்ண வரானுங்க பேர். கொஞ்சம் ஆட்டி ஆட்டி ஓட்டணும். பைத்தியக்காரனுங்க. நான் தான்டா ஃபர்ஸ்ட்டாக வருவேன். இப்போ நம்ம தான் லாஸ்ட்ன்ற மாதிரி பேசுவோம் பாருங்களா. அந்த பொட்ட பசங்க எப்பயுமே இதே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாம அவங்களுக்கு யாருன்னு காட்டி ஆகணும். நீ எப்ப சிஜே ஊருக்கு போற? தெரியலடா, நான் இங்க இருக்கலாம் தான் வந்தேன். ஆனா எல்லாமே நக்கிட்டு போயிடுச்சு. சிஜே, எங்களுக்கும் உன் ஹெல்ப் தேவைடா. கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். நாங்க அப்படியே ஜாலியா போய் சாப்பிட்டு சில் பண்ணலாம்னு இருக்கோம். நீ வரியா? ஆல்ரெடி காலையில இருந்து எனக்கு 7:30 தான். நான் பேசாம வீட்டுக்கு போறேன், நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நீயே அதிசயமா வந்திருக்கிற. வாடா, ஒரு நாள் தானே. சரி. இந்த ஹவுஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்க சொல்கிறோம். ஓகேடா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. மிஷின் இஸ் பாஸ்ட். சரி, சைக்கிள் இது உள்ள சேவ் வச்சுட்டு தமிழ்நாடு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கார் ஒன்று எடுத்துகிட்டு வரணும். இங்கே நல்ல ஒரு அழகான காராக இருக்கும். ஒன்றுமே செட்டாகாது. போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாமா? நான் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். பின்னாடி என்ன வருதா? அது ஒன்று இருக்குது, அதை எடுத்து போய் இப்போதைக்கு. நல்ல ஒரு கலரில் இருக்கணும் கைஸ்லாம். இப்போ ஒன்று எனக்கு இந்த ஒயிட் நல்லா இருக்கு. வேணாம். நல்ல ஒரு காரை நம்மளே எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எங்கே ப்ரோ நல்ல கார் ஸ்பான் ஆகும்னா இருக்கான்னு தெரில, பார்ப்போம். நாங்கள் ஒரு ஓப்பன் டாப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். யா, வீட்டுக்கு மேப்பை போகலாம். கொஞ்சம் நாளைக்கு தான் நம்ம கார். உள்ளே விட்டு எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எப்படி சொல்கிறதுனா
அது ஒன்றிக்கிற ப்ராகெல்லாம் ஒடியாமல் இருக்கணும். அதுக்கோசம் உள்ள விட்டு எடுத்துக்கிறேன். உள்ள விட்டு எடுத்துகிட்டு ஒரு தமிழ் ரெடி பண்ணிட்டேன்னா பக்காவாக இருக்கும். இப்போ அடாடி ஓகே இந்த வீடியோவோட முடிச்சிடுறேன். டாட்டா பை பை, see you. இந்த வீடியோவில் தமிழ் டப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.